திமுக ஆட்சியில நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுலயும் முக்கியமா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான். கொலையில ஆரம்பிச்சு பாலியல் குற்றங்கள் வரைக்கும் எக்கச்சக்க விஷயம் நடக்குது. இது அவங்க பண்றதையெல்லாம் நான் எடுத்து சொல்றேன் அப்படிங்கிறதையும் தாண்டி, ஒரு பொண்ணா எனக்கு இத பேசுறதுக்கு உண்மையாலுமே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு முக்கியமா நான் எந்த சம்பவத்த குறிப்பிடுறேன் அப்படின்னா, சென்னை தாம்பரம் சானிட்டோரியம்ல இருக்க அரசு காப்பக இல்லத்துல நடந்த ஒரு மோசமான சம்பவம் தான். ஒரு 13 வயசு குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. 13 வயசு அப்படிங்கிறப்போ லிட்டரலி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே ஒரு நாலேஜே இல்லாத ஒரு குழந்தை. ஆனா அந்த குழந்தைய இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு அப்படின்னா, அந்த காப்பகத்தினுடைய காவலாளி தான். அந்த குழந்தை கத்திரக்கூடாது, யார்கிட்டயும் வெளிய போய் சொல்லிறக்கூடாது அப்படின்னு சொல்லி காலையெல்லாம் முறிச்சிருக்காங்க. இப்போ அவங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் ஒரு குழந்தைய போய் பிசிக்கலி டார்ச்சர் பண்ணி இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கே அவன கைது செஞ்சிருக்காங்க. அண்ட் முக்கியமா பிரஸ், மீடியா எல்லாரும் போய் போட்டோ எடுக்கும்போது அவனுடைய பையன் வந்து இல்ல போட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ வந்து தாக்குறதுக்கு போயிருக்காங்க. இவ்வளவு ஏன் கூட இருந்த போலீஸ்காரங்களுமே வந்து அவனோட முகத்தை காட்ட விடாம முகத்தை மறைச்சு நீ குனி அப்படின்னு சொல்ற வீடியோ லீக் ஆயிருக்கு. ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறமா நாங்க வந்து 3 மாசத்துல தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம், 5 மாசத்துல தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்றதுக்கும் கொண்டாடுறதுக்கும் பதிலா இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது எனக்கு மட்டுமா பேசுறேன் அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருக்க பெண்களோட பாதுகாப்புக்காகவும் பேசுறேன். ஏன்னா தண்டனை ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு தப்ப பண்றதுக்கு ஒருத்தங்க யோசிக்கணும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. தண்டனை வாங்கி குடுத்தாச்சு. அப்புறம் என்ன ஈஸியா நம்ம பெயில்ல வந்துரலாம். ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலான்ற அந்த ஒரு அசால்ட்னஸ் இருக்கிறதுனால மட்டும் தான் இவ்வளவு குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அண்ட் இந்த சம்பவத்துல அந்த காப்பகத்தினுடைய வார்டன் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேள்வி கேட்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கு. நீங்க ஏன் எதுவுமே பார்க்கல அப்படின்னா, திரும்ப திரும்ப அவங்க சொல்ற பதில் எனக்கு தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாதுன்றது அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். எல்லாமே பார்த்துதாங்க சார். நான் நேற்றுலேருந்தே சாப்பிடலைங்க சார். விட்டா கொஞ்ச நேரத்தில் மேடம், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க ஏரியாவில் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. நீங்க ஸ்டெடியா இருந்து அதை ஹேண்டில் பண்றதை விட்டு எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு இருந்தீங்கன்னா எப்படி? எனக்கு புரியல.